இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில் 1980 வந்துட்டு பாஜக உருவாச்சு. உருவாகி வாஜ்பாய் வந்தார்ல, உருவாகி ஒரு 10 வருஷத்துல வாஜ்பாய் வந்தார்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அந்த கட்சி உருவாகி உங்களுக்கு 80 உண்டாச்சா? 14 ஆட்சியை பிடிச்சிட்டாங்கல்ல தேசிய அளவுல. அதுக்கப்புறம் அதே பழைய கட்சி தான் இருக்கு, ஏன் ஆட்சி பிடிக்க முடியல? அதான் அது அவங்களுக்கு வந்துட்டு மக்களோட இருக்கிற பொருள். அது 2000க்கு அப்புறம் அரசியல். அதுதான் அதுக்கப்புறம் ஏன் ஆட்சியை பிடிக்க முடியல? அதுக்கப்புறம் வர்றவங்க அரசியலை புரிஞ்சுக்கிட்டாங்க. யாரு வேணும் சொல்லுங்க. இந்த இடத்துல நான் படிப்புன்னு முழுசா குறிப்பிடுறது ஒரு டிகிரியோ இல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு பேசிக் லெவல் ஆஃப் டெக்னாலஜி. 2000க்கு அப்புறம் அந்த டெக்னாலஜில நீங்க எல்லாத்தையும் ஈஸியா அந்த டிகிரி அதை பத்தி நான் படிப்புன்றது அந்த பக்கமே நான் போகல. நான் படிப்புன்னு சொல்றது ஒரு சராசரி மனிதனை படிக்கிறது. இப்ப இவங்க சொல்றாங்க 40 வருஷம் ஒரு கட்சி ஆண்டுச்சது அனுபவம் தான். ஆனா கூட இருந்த சராசரி கட்சிகள் ஆகட்டும், பாஜக அதுக்கடுத்து வந்தாங்க 80ஸ்ல, இது எல்லாத்தையுமே தாண்டி பாஜக அப்ப உள்ள வந்திருக்காங்கன்னா வரதுக்கு அப்ப இந்த ஆட்சி ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா இருந்திருக்கு, அனுபவம் இருந்திருக்கு, அவங்க மக்கள் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிருக்காங்கன்னா ஏன் இன்னொரு கட்சி வருது? அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல வர முடியாததுக்கு காரணம் அனுபவம் இல்லைங்கிறீங்களா? அரசியல் அந்த கட்சி பழைய கட்சி. நான் முதல்ல வைக்கிற கேள்வி என்னன்னா, அப்படி காங்கிரஸ் மக்களோட எல்லா தேவைகளையும் புரிந்து நடந்திருந்தா, மக்களை உண்மையிலேயே அவங்க படிச்சு நடந்திருந்தா பாஜக அந்த இடத்துல 10 வருஷத்துலயே ஆட்சியை பிடிச்சிருக்க மாட்டாங்களே. அப்ப இன்னொரு கட்சி உள்ள வர்றதுக்கான தேவை என்னவா இருந்துச்சு? பாஜக இப்ப 10 வருஷமா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சி நல்லாதான் இருந்திருக்கு, நல்லாதான் பண்ணிருக்காங்க. எல்லா ஊர்லயுமே எல்லா வாய்ப்புகள் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க, ட்ரெயின்கள் விட்டுருக்காங்க, ஃப்ளைட்டு. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எல்லாமே காங்கிரஸ் பீரியட்ல வந்ததுதான். ஓகேங்களா? 2000க்கு முன்னாடியே வந்த விஷயங்கள் தான். இதெல்லாம் முன்னாடியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்க தமிழ்நாட்டில் என்ன பண்ண போறீங்க? இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரெயின்ஸ் ஆகட்டும், ஒரு ஏர்போர்ட்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அனாவசியமா அத்தியாவசியமா? இதுல ஒரு பெரியதா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்க மருத்துவமனைகள் எல்லா இடத்துலயும் இருக்குங்கிறீங்க. ஆனா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்ன வரைக்குமே ஒரு சில ரிமோட் வில்லேஜஸ்ல எல்லாம் மருத்துவமனைக்கு அவங்க போகணும்னா பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணி. நீங்க தான் சொல்றீங்களா, அப்போ போக்குவரத்து துறை இல்ல, சரி அப்போ கம்மியா இருந்துச்சு. இப்ப 2000க்கு அப்புறம் தான் நீங்க சொல்றீங்கல்ல ஒரு நல்ல மாற்றம் வருதுன்ட்டு. அப்ப ஏன் இன்னுமே அப்படியே இருக்கு? மாற்றம் இல்லாத ஏன் இன்னுமே கூட நீங்க சொல்றீங்க? நீங்களே சொல்ற அளவுக்கு இருக்கீங்க. அது ஒரு நல்ல கேள்விதான். இப்ப அவங்க சொல்ற மாதிரியே இன்ன வரைக்கும் அந்த ஒரு சில விஷயங்கள்ல ஏன் மாற்றம் வரமாட்டேங்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க சொல்றாங்கல்ல 2000க்கு முன் நாங்க விதைச்சிட்டோம். இந்த ஒரு மென்டாலிட்டிலேயே பீப்புள் இருக்கிறதுனாலதான் இன்ன வரைக்கும் அந்த முன்னேற்றமே வரமாட்டேங்குதுன்னு நான் சொல்றேன். பீப்புள் ஓகே 2000க்கு முன் இது முடிஞ்சிருச்சு, இனிமே 2000க்கு பின் நம்ம என்ன நடக்குன்னு பாக்கணும், இனிமே நம்ம மக்கள் தேவை என்னன்னு பாக்கணும். இன்ன வரைக்குமே பேசிக்கா இப்ப சிம்பிளா நம்ம சொல்லணும்னா, நாங்க இதை சரி பண்ணி கொடுத்துறோம், அதை சரி பண்ணி கொடுத்துறோம். அந்த பிரச்சனை நம்ம எப்போன்னு பார்த்தோம்னா 1980ல இருந்து இருக்கும் அந்த பிரச்சனை. இப்ப மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் நீட் மாடர்ன் சொல்யூஷன். இப்ப இருக்க அரசியல்வாதிகளுக்கோ இப்ப இருக்க மக்களுக்கோ என்ன தேவை இருக்குன்றத இப்ப இருக்க அரசியல்வாதிகள் படிச்சால் மட்டுமே இப்ப நான் குறைகளா சொல்றது பாசிட்டிவா மாறும். இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் அதை பண்ணலாம், ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? சரி, அப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் நீங்க சொல்றீங்க அப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்க. அப்போ இருந்த சூழ்நிலைகளுக்கு அவங்களால முடிஞ்சதை அவங்க செஞ்சிருக்காங்க. இப்போதான் உங்களுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் வருது, எல்லாம் உங்களுக்கு கையிலேயே இருக்கு. கேட்போம் அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இல்லையே, மாற்றங்கள் வந்துட்டு மாற்றங்கள் இன்னும் கூட ஒரு குறைகள் இருக்கதான் செய்யுது. குறைகள்னா அந்த குறைகளை வச்சது யாரு? அந்த குறைகள் உருவாக்குனது யாரு? குறைகள் உருவாக்குறதுங்கய்யா. இப்ப அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அப்போ இருக்கிற தேவைக்கு என்ன பண்ண முடியுமோ அது முழுமையா பண்ணது அந்த காலத்து அரசியல். அந்த காலத்து அரசியல் முழுமையா பண்ணதுனாலதான் இன்னைக்கு வளர்ந்து நிக்குது. அந்த காலத்துல பெண் கல்வி ஆகட்டும், அதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? பெண் கல்விலாம் அந்த காலத்துல கொடுத்ததுதான். பெண் கல்வின்னு ஒண்ணு கொண்டு வரணும்னு நாங்க யோசிச்சதாலதானே பெண் கல்வியை உயர்த்தணும்னு நீங்க யோசிக்கிறீங்க. பெண் கல்விங்கிற ஒண்ண நீங்க அதுதான் முதல்ல சொல்லியிருக்காரு. பேஸும் கடற்காலும் ரோடும் நாங்க போட்டது, அதுக்கு மேலதான் நீங்க டிராவல் பண்றீங்க சொல்ல வர்றாரு. இப்போ நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் உட்கார்ந்து இன்னைக்கு அரசியல் பேசுறேன்றீங்க. உட்கார்ந்து நாற்காலி யார் போட்டது? எனக்கு அரசியல் தெரிஞ்சா இந்த நாற்காலி இல்லாமே நான் பேசலாம். ஆனா அரசியல் இல்லைன்னா இந்த நாற்காலி இல்லைன்னாலும் நான் இங்க பேச முடியுமா? ஆயிருக்கலாம். ஏன் நம்ம நாடு இப்படி திகழ்துன்னா அப்பவே அவங்க யோசிச்சு அவங்களால முடிஞ்சதை அவங்க எதிர வந்ததாலதான்
இன்னைக்கு வந்துட்டு அவங்க ஏற்கனவே யோசிச்சு வச்சுட்டாங்க, அதை நம்ம புதுப்பிக்கலாம். நம்ம இப்போ இருக்கிற மாடர்னைசேஷனுக்கு நம்ம புதுசா ஏதாச்சும் கொண்டு வரோம். சொன்னாங்க மாடர்ன் சொல்யூஷன்ஸ், அந்த மாதிரி புதுசா கொண்டு வரலாம், கொண்டு வராங்க. இது எதனால இப்ப இந்த வளர்ச்சி எதனால? அன்னைக்கு யோசிச்சு வச்சதால தானே. இப்ப இவர் சொல்றதுக்கே ஒரு அந்த காலத்துல நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா மாட்டு வண்டி பயன்படுத்துறோம். இன்னைக்கு ஏன் யாருமே மாட்டு வண்டி பயன்படுத்த மாட்டாங்க? இல்ல அது மாட்டு வண்டியில இன்னைக்கு நீங்க கிராமத்துக்கு போனா கூட நீங்க போற ஏதோ விலை உயர்ந்த கார்ல போனா கூட அந்த மாட்டு வண்டியில போற சுகம் தனிதானே. இப்ப வந்து ஒரு மாட்டு வண்டியில இப்ப நான் மதுரையில இருந்து சென்னைக்கு போறேன், ஒரு கார்ல நான் போற நேரமும் ஒரு மாட்டு வண்டியில அது வந்து ஷார்ட் டிராவல்மா. நீங்க மதுரையில போயிட்டு மாட்டுத்தாவணில இறங்கின உடனே பஸ்ல உங்களுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி குதிரை வண்டியும் இருக்கு, பக்கத்திலே ஒரு டாக்ஸியும் இருக்கு. நீங்க உங்களுக்கு எதுல ஏறணும்னு தோணும்? டாக்ஸில ஏறணும்னு தோணுது, குயிக்கா போகணும். உங்களுடைய ஆசைகள் அங்க இருக்குமா இருக்காத? கண்டிப்பா இருக்காது. அதான் இந்த காலத்து அரசியல். இந்த காலத்துல யாருக்கும் ஒரு சரியான புரிதலே இல்ல. இப்ப மாட்டு வண்டி குதிரை வண்டியில போயிட்டா சரியான புரிதல் ஒன்றுன்னு கிடையாதுங்க ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா சரி, இவங்க சொல்றாங்கல்ல அந்த காலத்துல நீங்க மாட்டு வண்டியில போனீங்க, இந்த காலம் நாங்க டாக்ஸில போறோம்ட்டு. டாக்ஸில போறீங்களா, ஏன் ஒன்னும் மாறல? அதே மாதிரிதானே இருக்குன்றீங்க. சரி சரி, சொட்டைகள் இருக்கும், அதுதான் மாற்றத்துக்கு நாங்க வந்திருக்கோம் சொல்றாங்க. மாற்றத்தை வந்து எவ்வளவு நாளா மாத்திட்டு இருப்பீங்க ஐயா? இப்ப வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த காலத்துல நாங்க இதை செஞ்சுட்டோம், நம்ம அங்க இருக்க முடியாது. அப்படி பார்த்தா அந்த காலத்துல பட்டன் போன் இருந்துச்சு, இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி மாட்டு வண்டி இருந்துச்சு, இப்ப கார் வந்துட்டோம். இப்ப இவரே இருக்காரு இப்ப வந்து அவர் ஒரு 7 லட்சம் ஒரு கையில இருக்குன்னு வச்சுப்போம். 7 லட்சம் கொடுத்தா அவர் ஒரு காரை வாங்குவாரா, ஒரு மாட்டு வண்டி வாங்குவாரா? அது அவருடைய விருப்பமா? ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படி பேசணும்னு நினைச்சா எல்லாருமே ட்ரெடிஷனல் ஹவுஸ் தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரெடிஷனல் கல்யாணம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. சென்னை மாகாணத்திலேயே வந்து ட்ரெடிஷனல் ஹவுஸ்ங்கிறாங்க. மேரேஜ் திருமணத்தையே வந்து ட்ரெடிஷனல் திருமணம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது நமக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அதெல்லாம் நம்ம ஒரு சாம்பிளா வச்சுக்கலாம். இப்ப வந்துட்டு களி இங்க வராங்க சாப்பிடுறாங்க, நம்ம ஒரு நாள் இது எங்க பாரம்பரியம்னு கொடுக்கலாமே தவிர அதையே வந்து அவங்களோட தினசரி உணவை நம்ம கொடுக்க முடியாது. அதே மாதிரி இவங்க கொடுத்துட்டு போன ஐடியாஸ வச்சு பல ஐடியாக்கள் வந்துருச்சு. இப்ப வந்து அந்த காலத்துல அப்ப வந்து இவங்க கொடுத்த ஐடியா வச்சு நீங்க டிராவல் பண்றீங்க. இந்த கருப்பு நிறம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ஒரு கருப்பு உடைய வாங்குறேன்றதுக்காக இதனாலதான் நான் அந்த கருப்பு உடைய வாங்கினேன்னு ஆயிராது. இது ஒரு காரணம். இவங்க பண்ணது கண்டிப்பா ஒரு தூண்டுதல் தான். நாங்க அது இல்லைன்னு நாங்க மறுக்கவே மாட்டோம். 2000க்கு அடுத்து வந்த நாங்க கொண்டு வந்த ஐடியாஸ் ஆகட்டும் எல்லாமே இவங்களை பார்த்து நாங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கோமே தவிர அந்த இவங்க வச்ச விதைகள்னாலதான் அவங்க வளர்ந்தாங்கன்றது இல்ல. சரி, குறைகள் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, குறைகள் இருக்கிறதாக வச்சுக்கோங்க, அதை நான் ஒத்துக்கல. குறைகள் இருக்கிறதா நீங்க உங்களோட கருத்துல குறைகள் இருக்கிறதா வச்சுக்கோங்க. அப்பயும் அந்த குறைகள் நீங்க தீர்க்க வழி பார்க்க மாட்டேங்கிறீங்க. தீர்க்க வழி பார்க்கணும்னா சரி குறை இருக்கு, அது மாற்ற வழி பார்க்கணும்ல. ஏன் மாற்றத்துக்கே வழி பார்க்காம நீங்க குறை வச்சிருந்தீங்க குறை சொல்லிட்டே இருக்கீங்க? நீங்க வேற கேக்குற கேள்விக்கு நான் வந்து ஒரு அற்புதமான பதில் கொடுப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா 2000க்கு முன் இருந்தவங்க எல்லாருமே இவர் சொன்ன மாதிரி அனுபவசாலிகள் அப்படிதான். இப்ப இளைஞர்கள் உள்ள வர்றதுக்கு இவர் ஒரு இளைஞர், இவரே தடையாக இருக்கிறார். அப்படி நான் என்ன கூற வருகிறேன் என்றால் இந்த இடத்துல இளைஞர்கள் வந்தாதான் அந்த மாற்றமே வரும்னு சொல்றேன். அதாவது அந்த காலத்துல இருந்து இளைஞர்கள் இருக்காங்களே, இளைஞர்கள் அந்த காலத்துல திமுக ஆரம்பிச்சு திமுக ஆட்சிக்கு வந்த காலத்துல இளைஞர்களுக்கு தேவைன்னு இளைஞருக்கு தனிப்பட ஆரம்பிச்சு இளைஞர்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அப்போது இருந்து இளைஞர்கள் எல்லாம் அரசியல் ஈடுபட்டு இருக்காங்க. இளைஞர்களும் சரி மாணவர்களும் சரி இப்போதான் அரசியல் வராங்கல்ல, எப்போதும் அவங்க அரசியல் வராங்க. அப்போ இளைஞர்களா இருந்தவங்க தான் இன்னைக்கு வந்து ஆட்சிக்கே வந்திருக்காங்க. இளைஞர் அணி தான் இன்னைக்கு வந்து வார் ரூமா இருக்கு. அதான் அதனால நீங்க இளைஞர்கள் கொடுத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இளைஞர் அணினா ரோட்ல கொடியை பிடிச்சுக்கிட்டு வாழ்க வாழ்கன்னு கத்திட்டு போதான் இளைஞர் அணி நினைக்கிறேங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்க எங்களுக்கு ஒரே ஒரு லேப்டாப் கொடுங்க, எங்க இளைஞர் அணி என்னன்றதை நாங்க காட்டுறோம், எங்க கிட்ட இருக்கு இளைஞர் அணி, அதுக்குதான் நம்ம ஸ்மார்ட்டா யோசிக்கிறோம். 2000க்கு அப்புறம் நாங்க யோசிச்சதெல்லாம் ஸ்மார்ட்டா இருக்கு. ஸ்மார்ட் வளர்ச்சிங்கிறது நாங்க அரசியலுக்கு வந்த பிறகு நாங்க இப்படிதான் பண்ண போறோம், எங்களோட அரசியல் போக்கஸ் இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கும், ஃபியூச்சர்ல அப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அவங்க ஸ்மார்ட்டா இருந்து என்ன பண்ணுங்க, களத்துல ஒண்ணும் காட்டலீங்களே. 2000க்கு முன்னு பார்த்தோம்னா பிரச்சாரம் பண்றது, இப்ப வந்து ஒவ்வொரு மக்களிடமும் கொண்டு போய் இந்த மாதிரி ஓட்டு இப்படி இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா பிரச்சாரம்ங்கிறது அரசியலுக்கு முன்னாடி வந்து ஒரு கீ ஸ்டோன், ஒரு கார்னர் ஸ்டோனா இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு அரசியல் என்ன இம்பாக்ட் பண்ணுது. இப்ப ஒருத்தர் பிரச்சாரத்துக்கு வந்து போயிட்டாருன்னா
எத்தனை இடத்துல வந்துட்டு அவங்க பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன ஆச்சு, அவங்க வந்து போனதுல இருந்து அதுக்குள்ள என்ன நினைச்சுட்டு சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு தெரிய வருது. அப்ப நமக்கே இவங்க இந்த இடத்துக்கு இந்நேரம் வந்திருக்க வேண்டியது அவசியமா, கேள்விகள் எழுது. முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஹூ, ஹவ், வை இந்த கேள்விகளுக்கு பதிலும் கிடையாது, கேள்வி கேட்க ஆளும் கிடையாது. மனிதர்கள் யோசிக்கணும்னு சொல்ல வரீங்களா? முன்னாடி இந்த மனிதர்கள் யோசிக்கலங்கிறத விட யோசிச்சாலும் அதை கேட்க விருப்பப்படல, இது எதுக்கு நமக்குன்னு யோசிச்சாங்க. ஆனா இப்ப ஒரு அனானிமஸ் ஐடென்டிட்டி வருது, வை, ஹவ், ஹூ இந்த கேள்வி ஈஸியா கேட்க முடியுது. எல்லாரும் வந்துட்டு கேள்வி கேட்கணுன்றதுக்காக தான் 1990s வந்துட்டு பில் பாஸ் பண்ணி அதுதான் 2005 ஆக்டாவே வந்துச்சு, ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்றது. சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்க சொல்றீங்க நீங்க வளர்ந்து வந்துருச்சுட்டு. 2003 அரசியல் வலுவா இருந்தா ஏன் ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் பாஸ் ஆகுறதுக்கு 15 வருஷம் தேவைப்பட்டுச்சு? அதெல்லாம் யோசிச்சதுனால தானே அவங்க வந்து குடுக்குறாங்களே. அவங்க யோசிக்காம ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்துருச்சா? இப்ப 2000 வந்துருச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி 10 வருஷம் யோசிக்கிறாங்க, அதுக்கு அடுத்து வருதுன்னு நம்ம ஏத்துக்கலாம். 2000 இருந்து 2005 அதாவது 5 வருஷ காலம். அப்ப 2000க்கு பின்னிருந்து ஏதோ ஒரு அரசியல் பலம் தானே அந்த ஆக்ட் பாஸ் ஆகுறதுக்கான ஒரு பின்னணியா வச்சு நீங்க கொண்டு வந்திருக்கலாமே. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்துட்டு இன்னைக்கு நீங்க இளமையா இருக்கலாம், நாளைக்கு நீங்க முதுமை அடையதான் செய்வீங்க. வயசாடிச்சுங்களா சொல்றேன், 2000க்கு அப்புறம் ஒரு அரசியல் சொல்றேன். நீங்க உங்களோட அனுபவத்தை, இப்போ எங்களோட அனுபவத்தை நீங்க வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு அதை பின்னோக்கி உங்களோட அரசியல் பயணத்தை கொண்டு போனா கண்டிப்பா நீங்களும் ஜெயிக்கலாம். ஆனா என்ன முக்கியம், எங்களோட அனுபவத்தை நீங்க வந்துட்டு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். அதே மாதிரி எடுத்துட்டு போனீங்கன்னா நாளைக்கு உங்க அனுபவத்தை உங்களுக்கு அடுத்து வர இது வந்துட்டு எடுத்துட்டு போவாங்க. சூப்பர் சூப்பர், நல்ல பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. எதையுமே சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஒரு அனுபவம் வேணும். அனுபவங்கிறத தாண்டி அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இதுக்கு அடுத்து வர போற காலத்துல எங்களோட மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பாப்பீங்க.